ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட 10,000 லிட்டர் மதுபான பாட்டில்களை ரோட் ரோலர் மூலம் அழிக்கும் போது திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். முழு விவரம். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் கண்ணவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாங்காய் தோட்டத்தில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது 10,000 லிட்டர் கொண்ட 1230 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த மதுபானங்கள் அனைத்துமே கோவா மாநிலத்திலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில் இந்த மதுபானத்தை அழிப்பதற்கான முயற்சியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். இதற்காக இணை ஆட்சியர் கீதாஞ்சலி சர்மா, எஸ்பி உள்ளிட்டோர் முன்னிலையில் ரோட் ரோலர் கொண்டு அந்த மதுபானங்களை அழிக்கும் முயற்சியானது நடைபெற்றது. அப்பொழுது திடீரென அந்த மதுபானங்கள் தீப்பற்றி எரிந்ததால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதனை சுற்றி அந்த அழிக்கும் பணியை பார்வையிட்டுக் கொண்டிருந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எதிர்பாராத விதமாக நடைபெற்றிருந்த சம்பவத்தினால் நல்வாய்ப்பாக எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.